என்ன தவறுகள் என் பிள்ளை வளர்ப்புல நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ற விஷயம். நான் வேலைக்கு போறேன், அதனால என் குழந்தைய நான் வந்து டே கேர்ல விட்டுட்டு வேலைக்கு போறேன். அப்ப அவனுக்கு என்ன புரியும்னா, அப்பாவும் வேலைக்கு போறாங்க, அம்மாவும் நம்ம விட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப அம்மாவுக்கும் அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம்ன்றது நான் வந்து இந்த மூலமா சொல்லி கொடுத்தேன். எவ்வளவு வயசு ஆகுது? 1 வயசு 3 மாசம் ஆகுது. நீங்க அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? 3 வருஷம் பிரேக் எடுத்து திரும்ப நல்ல ஜாப் போகணும்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏஐ அது வந்துச்சு. இப்போ என்னோட ஜாப் தக்க வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐடி ஒர்க் பண்றதுனால. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்னிட்டு ஒரு டே கேர்ல நீங்க விட்டீங்க. அதே உங்க பையன் வளர்ந்து பொருளாதார தனியாக நடந்ததுக்கு அப்புறமா நீங்க போய் உடைய கொண்டு அனாதை சொல்றீங்க நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏத்துங்க. சார் நாங்க அதுக்கு அவங்க தான் கேள்வி. அந்த சிஸ்டர் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போது ஹஸ்பண்டு ஃபேமிலி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ, அந்த அந்த வேலையை செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க 4 வருஷம் 5 வருஷம் ஆன உடனே என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம்ல, அதான் பையன் ஸ்கூலுக்கு போகிறான்ல அப்படிங்கிறது. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு யார் வேலை கொடுப்பா? சரி அப்படியே ட்ரை பண்ணி வேலை கிடைக்கலன்னா உடனே என்ன சொல்கிறது, உனக்கு வந்து வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டில் இருந்து பழகிட்ட அப்படின்னு குத்தி காட்டுறது. பர்சனலாக சொல்கிறேன், 4 வருஷம் எம்என்சியில் ஒர்க் பண்ணேன், 3 வருஷம் கேப்பு, ரெஸ்யூம் அனுப்பாத கம்பெனி இல்லை, வேலை இருக்கான்னு கேட்காத ஆள் இல்லை, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. அவ்வளோ ஈஸியாக பேசிடுறீங்க, அவ்வளோ ஈஸியாக மனசை கஷ்டப்படுத்திடுறீங்க, அவ்வளோ பேர் முகம் சுளிக்கிறீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசாதீங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும்.